பாஸ் பாஸ் வலிக்குது பாஸ். டேய் பாஸ் வலிக்குதுடா. ஏன்டா கத்திட்டே இருக்க? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் டிக்கில வைக்காதேன்னு. உட்காரும் போதெல்லாம் வலிக்குது. சரி ஏறி இங்க உட்காரு. என்னடா பர்ஸ் அது கிழிஞ்சு போயிருக்கு. அது வந்து ராசியான பர்ஸ். டேய் வந்து ஃப்ரண்ட் பாக்கெட்ல உட்கார்றா. கண்டவங்கிட்டலாம் பதில் சொல்ல வேண்டாம். ஹோட்டல்ல காசுலாம் பறக்குது. பாஸ் டேய் பாஸ். டேய் பாஸ் உன் சாரிலாம் பறக்குதா? மா சம்பளம் வந்துச்சு. ஏ பர்ஸ் அந்த காசு எடு. குடு குடு. நீ என்ஜாய் பண்ணு. காசுலாம் பறந்துச்சு. என்னடா சொல்ற? வரும்போது அவ்வளவு கத்துன கேட்டியா? கிழிஞ்சி போய் பரதேசிமா இருக்கிறான். இவனை மாத்திர நீ கேக்குறியா? ஹலோ என்ன பரதேசின்லாம் சொல்லாதீங்க. உங்க புள்ள வாழ்க்கையிலே ஒரு வாட்டியாவது என்ன காசு குத்து வாங்கியிருப்பானா? இல்ல நான் இவனை மட்டும் சொல்ல. பசங்களே இப்படிதான். பர்ஸ்னு வந்துட்டா உன் கேர்ள் ஃபிரெண்ட் குத்ததா இருக்கும், இல்ல அம்மா குத்ததா இருக்கும், அப்படியும் இல்லைன்னா யாராவது ஒருத்தன் கிஃப்ட் பண்ணதா இருக்கும். இவனுங்களாம் வாங்கவே மாட்டானுங்க. நான் கூட இவன் கேர்ள் ஃபிரெண்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி குத்த வந்தான். டேய் அது இப்ப சொன்ன கேர்ள் ஃபிரெண்டா? உன்ன ஆமாமா இல்லமா தலை வலிக்குதுமா. அங்க ஷெல்ஃப்ல தைலம் இருக்கும் பாரு, எடுத்து தடவு. மா கால் வலிக்குதுமா. தைலத்தை எடுத்து போடுறா. கை வலிக்குதுமா. தைலம் தடவு. மா தொண்டை கட்டிக்கிச்சுமா. கழுத்துல தைலத்தை போடு. மா சீதளம் ஆயிடுச்சுமா. காதை சுத்தி தைலத்தை தடவு. டேய் என்ன விட்டுங்கடா. மா நெஞ்சு வலிக்குதுமா. ஹாஸ்பிடல் போங்கடா. எல்லாத்துக்கும் என்ன தடவுவீங்க. இதுக்கே வா. அப்புறம் என் ஃப்ரெண்டை நான் சொல்லுவேன். அவனா? அவன் ஒஸ்டா. டேய் ஜாகிங் தானே போற, அதுக்கு எதுக்குடா என்ன தடவற? உன்னை தடவிட்டு போனா வேர்வை அதிகமா கொட்டும். வேர்வை அதிகமா கொட்டுச்சுன்னா வெயிட் சீக்கிரமா குறைஞ்சிருமே. பைத்தியக்காரன். சரி இதுக்கு மேல என்னடா இருக்கு அங்க குறைக்க? வா வா உக்காரு. டேய் தூங்க தான்டா போற, என்ன எதுக்குடா கூப்பிட்டு வந்த? உன்னை தடவிட்டு தோணாதான்டா எனக்கு தூக்கமே வருது. நீ பண்ற டென்ஷன்ல எனக்கே தைலம் தடவணும் போலடா. மச்சான் ஹெல்மெட் இருக்குல? இதோ இருக்காண்டா. இந்தா போட்டுக்கோ. டேய் இப்போ நான் போட்டா முடி போட்டுவான்டா. அங்க நிக்கிறாங்கடா. இந்தா ஹெல்மெட்டை போட்டுக்கோ. நீயே போட்டு விட்டுறா. டேய் எங்கடா போற? நானும் வரேன்டா. பக்கத்துல தான்டா போறேன். யாரும் பிடிக்க மாட்டாங்க. அடே சும்மாவாச்சும் என்ன வண்டியில வச்சுக்கோடா. மூடு எங்களுக்கு தெரியும். ஃபைன் 1000 ரூபாப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கடவுளே எப்படியாவது மாட்டிக்கணும். மா ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூடு. 1000 ரூபாவா? எதுக்கு? ஃபைன் போட்டாங்கம்மா. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஹெல்மெட் தான் நல்லா இருக்கா? அப்படியா பாஸ்? இதே மாதிரியே ஒரு ஹெல்மெட் என்கிட்டயே இருந்துச்சு. பைத்தியக்காரா நீ தானே என் ஓனரு. அப்புறம் எப்படி என் பாஸ் கிட்ட? நீ ஒரு நாள் பைக்ல என்ன அப்படியே மறந்து வச்சுட்டு வந்துட்ட. உன் பாஸ் என்ன திருடிட்டு வந்துட்டான். திருட்டு பையன். அட பிச்சைக்கார பாஸ். டேய் இவன் என்ன பைத்தியக்காரமே ரூம்ல தனியா ஓடிட்டு இருக்கான்? வெளியே வரும்போது சொல்லிருக்கேன்ல ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரணும்னு. மறந்துட்டமா. ஒழுங்கா வந்து ஆஃப் பண்ணிட்டு போடா. இவன் ஓடுறானா இல்லையா? இப்படி அனல் அடிக்குது. ஏண்டா உசுர குத்து ஓடிட்டு இருக்க, ஓடுறானா இல்லையான்னு கேக்குற? மா இவன் ஆஃப் பண்ணிட்டு அவனை வர சொல்லுமா. அவனா? யாரா இருக்கும்? கரண்ட் பில் வரும்போது என் அருமை புரியும்டா. மழை பெய்யுது, என்ன இவங்களை இன்னும் காணும்? வா அருணாச்சலம், நீ வருவன்னு எனக்கு தெரியும். வாடா, கிளைமேட் செம்மையா இருக்கு. என் ஆளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஊவாளையா? போடா டே போடா. என்னடா? ஆமா அங்க போய் மலையில நினையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னு தூக்கி போட்டு டான்ஸ் ஆடுவீங்க. ஆளை விடுங்கடா. அதெல்லாம் பண்ண மாட்டேன். வாடா. பண்ண மாட்டியா? நம்ப முடியலையே. இப்பயே சொல்லிட்டேன் ரீல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரி சரி. இங்கெல்லாம் நல்லா தான் பேசுற, அங்க போய் மறந்துடுவியே. டேய் பயங்கரமா மழை பெய்யுதுடா. கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். வாடா. டேய் கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம்டா. சில்லுன்னு இருக்குடா. Few minutes later. இடி மின்னல் அடிக்குதே வெளிச்சத்தில பார். டேய் என்னடா தொப்பு கட்டியா நினைச்சிட்டு வந்திருக்க? கொடை எங்க? இவனுக்கு இதே வேலை. கூட்டு வந்து அப்படியே மறந்து விட்டு போயிடுவான். இல்ல இப்பதான் ஒர்க் முடிஞ்சது. வீட்டுக்கு வந்துட்டேன்.
காலையில இருந்து நைட் வரைக்கும் பெட்லயே நீ ஜாலியா இருக்கடா. ஆமா ஜாலியா தான் இருக்கான். ஆனா உன் தங்கச்சி இருக்காளே. டேய் அது என் பிள்ளை தானே, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? நீ வேணா போலாம் நம்ம. உன் கூடயா? எப்பவுமே நம்மளை பார்த்து தானே பயப்படுவான். நம்ம தான் அவனை அடிப்போம், உதைப்போம், ஸ்மாக்லாம் போடுவோம். இப்ப என்ன அவளை பார்த்து பயப்படுறான்? The next day. தலகாணி கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று என் தங்கச்சியை பார்த்து பயந்தா? என்னடா இப்படி நினைச்சிருக்க? இங்க பாரு. ரத்தம்மா என்னாச்சு? உன் தங்கச்சிக்கும் உன் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சண்டையா, அதனால என்ன கட்டி பூச்சி அழுது அழுது இப்படி நனைச்சு வச்சிருக்கா. அது மட்டுமா அழுத்தத்தோட விடாம ஏதோ கதை கதையா சொல்லி கால்ல இருந்து ரத்தத்தோட வச்சுடா. என்ன ஒரு ரூம்க்கே கூட்டு போயிடுறா. பிரியா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ லவ் யூ. ஏன் கண்ணாடி சிரிக்கிற? இந்த கர்மத்தை தான் நைட்டு ஃபுல்லா என் முன்னாடி என்ன பிராக்டிஸ் பண்ணிருந்தான். பிரியா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. உன்னை பார்க்கவே 25 வருஷம் ஆயிடுச்சு. வேற என்ன பண்ணுவான்? வேற ஒரு பெரிய ஆக்டர். என்ன சொல்ற? சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப. ஏன் லியோ? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கிறதுடா. இது மட்டும் இல்ல, டான்ஸ் ஒன்று ஆடுவான். சரியான காமெடி பீஸ்டா. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் எழுந்து கிளம்புடா, டைம் ஆயிடுச்சு. எழுப்பு எழுந்துக்க மாட்டான். அப்புறம் டைம் ஆயிடுச்சு நம்மள போட்டு கத்துவான். மா காஃபி. வேலைக்கு குளிச்சிட்டு வாடா. இன்னைக்காச்சும் குளிப்பானா? மா குளிக்கலாம்லம்மா, பல் மட்டும் வளைக்கிட்டு வரேன். இன்னைக்கும் குளிக்கலையா? டேய் எந்திரா. அப்பா அப்பா அம்மா, உண்மையிலே குளிக்கல போலயே. ஆபீஸ் போன டைம் ஆயிடுச்சு, வந்து சென்டர் சூடு. வரேன் வேற வழி. வா 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 வா, போய் குளிச்சிடா. கப் அடிக்குது. அதான் நீ இருக்கல, சென்ட் அடிச்சு என்ன வாசனை ஆக்கிடு. என் நேரம். எவ்வளவு நாள்டா ஆச்சு குளிச்சு? 4 நாள் 5 நாள் தான்டா இருக்கும். 5 நாளா? சரி வரட்டுமா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா?